23/4/2026 அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை. வாஸ்து நாள், சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:38 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 10:36 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:38 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 2:49 மணி வரை கரஜை, அதன் பின்பு வாணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று கேட்டை நட்சத்திரத்திற்கு இருக்குது. இன்றைக்கி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறி தனவரவுகள் அற்புதமாக கிடைக்கும். இன்றைக்கி வாஸ்து நாள். இன்றைக்கி வாஸ்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி எல்லாருமே பூமி தாயை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் இன்றைய தினமும் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்வீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களது வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு திருநாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய தினமும். அதனால் நீங்கள் எண்ணிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர்வுகள் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு இரட்டிப்பான வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகி மகிழ்வீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இனி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இன்றைய தினம் இருக்கும். ஆதாயமும் இருக்கும். உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக அற்புதமாக நிறைவேறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள்.
இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருநாள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து இன்றைய தினமும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் நேற்றைய தினம் எப்படி இருந்ததோ அதைவிட அற்புதமாக இருக்கும் நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய சில உயர்வுகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் வெற்றிகரமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உறவினர்களின் வருகை இருக்கலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் எனக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். இன்றைய தினமும் அருமையாக செய்யுங்கள், வெற்றிகள். அதேபோல் தொழில் வியாபாரம் பரபரப்பாக அமையும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதேபோல் நண்பர்கள் இன்றைய தினம் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை திட்டமிடுவீர்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து இன்றைய தினம் சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழியில் உங்களுக்கு சில நற்செய்திகள் கிடைக்கும். அதிகாலையிலேயே ஒரு நல்ல செய்தியை கேட்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான சூழ்நிலையில் பணிபுரிவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான சில முன்னேற்றங்கள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் ஆதிபரா சக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய நாள். விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள். சந்திராசிரமம் இன்றைய தினமும் உள்ளதால் சில சங்கடங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில்
கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றி. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். களத்திர பகவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் சலுகைகள் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அதேபோல் நண்பர்களின் வட்டாரம் பெருகும். புதிய நண்பர்கள் வந்து இணைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அற்புதமாக செயலாற்றி மகிழ்வீர்கள். அதேபோல் பகைமையோடு உங்களுக்கு சில வேலைகளை செய்த உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருவரும் இணைந்து இன்றைய தினமும் அற்புதமாக சில வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார்கள். உங்கள் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவானுடன் இணைந்து அற்புதமாக இன்றைய தினமும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.